கண்ணெதிரே தோன்றினாள். ஏன் அப்பச்சி நின்னுட்டீங்க? நான் வீட்டுல இருந்து அந்த சுருக்கு பையில என்ன இருக்குன்னு வழி நெடுகு கேட்டுக்கிட்டே வரேன். ஒரு வார்த்தை கூட சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. அப்படி என்னதான் இருக்கு அந்த சுருக்கு பையில? இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சாகணுமா? ஆமா அப்பச்சி. இந்தா பாரு. கொடுங்க. என்ன அப்பச்சி, இதுக்குள்ள இவ்வளோ நகைங்கள்லாம் இருக்குது? எல்லாம் பழங்காலத்து நகை மாதிரி தெரியுது. இதெல்லாம் அம்மாச்சி நகைங்களா? ஆமாண்டா, என் பொஞ்சாதிக்கு அப்புறம் இதெல்லாம் என் பேத்திக்கு தான் சேரணும்னு எடுத்து வச்சுட்டு போயிட்டா. அது சரி அப்பச்சி, இது எதுக்கு இந்த நேரத்துல இங்க எடுத்துட்டு வந்தீங்க? எல்லாம் காரணமா தான். நீ போய் அதோ அந்த புல்லுக்கு நடுவுல மறைச்சு வை. என்ன அப்பச்சி சொல்றீங்க? புல்லுக்கு நடுவுல மறைச்சு வைக்கணுமா? இப்போ கொஞ்ச நாளா ஊருக்குள்ள ஆட்டை காணும், மாட்டை காணும், மாங்காயை காணும்னு ஒரே பிரச்சனையா இருக்கு. நீங்க என்னடான்னா இவ்வளோ நகைய புல்லுக்கு நடுவுல மறைச்சு வைக்க சொல்றீங்க? எல்லாம் சின்ன சின்ன திருட்டு தாண்டா. யாராவது வறுமைக்கு செஞ்சிருப்பான். இதை அப்படி எடுத்துட்டு போயிட முடியுமா? இதை ஏங்க வைக்க சொல்றேன் தெரியுமா? என் பேத்திய கட்டிக்கிட்ட அந்த சிவாக்கு நான் வைக்கிற முதல் டெஸ்ட் இதுதான். நாளைக்கு அந்த சிவாவை இங்க வந்துதான் இந்த புல்லு எல்லாத்தையும் வெட்டி சுத்தம் பண்ண சொல்ல போறேன். அந்த சிவா இவ்வளவு நகைகளையும் பார்த்துட்டு ஆசைப்படாம நேர்மையா என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறானா இல்லையாங்கிறத வச்சுதான் அவன் நல்லவனா இல்ல கெட்டவனா, என் பேத்திக்கு தகுதியானவன் தானான்னு நான் முடிவு பண்ணுவேன். என் மக சீதாக்கு மாப்பிள்ளையா ரத்தனம் பல பழன்னு மைனர் மாதிரி வந்து நின்னா. ஆனா எனக்கு அவனை பார்த்ததுமே பிடிக்கல. ஆனா என் பொண்ணுக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால கட்டி வச்ச. அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் ஒரு பேராசை பிடிச்ச ஃப்ராடுன்னு. அப்படிப்பட்டவன் என் பேத்திக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான்னா அந்த மாப்பிள்ளையும் அவன மாதிரி தானே இருப்பா. அதை சோதிக்கிறதுக்காகத்தான் இந்த டெஸ்ட். ரொம்ப நல்ல டெஸ்ட் தான் வச்சிருக்கீங்க அப்பச்சி. தெரியுதுல்ல? இத அந்த புல்லுக்குள்ள போய் மறைச்சு வை. சரிங்க அப்பச்சி. போட. இவ்வளோ நகையை பார்த்ததும் நமக்கே மனசுக்குள்ள இவ்வளோ சஞ்சலம் வருது. ஆனாலும் எடுத்துக்கிட்டு எங்கேயும் ஓட முடியாது. 2 ஊர் தாண்டறதுக்குள்ள அப்புச்சி ஆளை வச்சு பிடிச்சிருவாரு. இவ்வளோ நகைங்களை கையில் வச்சிருக்க பாக்கியமாச்சு கிடச்சிச்சு. அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அதை மறைச்சு வைக்க இவ்வளவு நேரமா? இதை வச்சுட்டா அப்புச்சி. அப்புச்சி அங்க மறைச்சு வச்சிட்டேன். சரி வா, மோட்டார் ரூம் வரைக்கும் போய் பார்த்துட்டு போலாம். இப்ப அங்க எதுக்கு அப்புச்சி? அங்க நெல்லு வாடி போயிருக்கு, பருத்தி செடி வாடி போயிருக்குன்னு சக்தி அடிக்கடி மோட்டரை போய் போட்டுக்கிட்டே இருப்பா. அப்போ அவளை கரண்ட் அடிச்சிட கூடாதுல்ல. அதான் சுவிட்ச் போர்டுலாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்க அப்புச்சி. வா போலாம். அனிதா, இது ஒண்ணு போதும். சிவாவை முதல் டெஸ்ட்லயே மண்ணை கவ வச்சிடலாம். என்னத்த பண்ண போறோம்? என்ன பண்ண போறோமா? இதே மாதிரி ஒரு பைய நாம ரெடி பண்ணி அதுக்குள்ள கல்லையும் சில்லற காசையும் போட்டு வச்சு அதே இடத்துல கொண்டு போய் வச்சிருவோம். நாளைக்கு சிவா வந்து அந்த புல்லுங்களை சுத்தம் பண்ணும்போது நாம வச்சுட்டு போன பைய பார்த்தானா அதை எடுத்துட்டு போய் அந்த கிழவன் கிட்ட கொடுப்பான். அதை வாங்கி அவன் பிரிச்சு பார்த்தானா அதுக்குள்ள நாம வச்ச சில்லற காசும் கல்லுங்க தானே இருக்கும். நல்லாவே புரிஞ்சுதாத்த. சுருக்கு பையில இருக்கிற நகையை எடுத்து மறைச்சுக்கிட்டு அதே பையில கல்லையும் மண்ணையும் போட்டு கொண்டு வந்து
நல்லவன் மாதிரி என்னையே ஏமாத்த பாக்குறியான்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான் அந்த பெருசு. அதுக்கப்புறம் சிவா என்னதான் காரணம் சொன்னாலும் அந்த கிழவன் நம்பவே மாட்டான். சிவா முதல் டெஸ்ட்லயே ஃபெயில் ஆயிடுவான். அப்படிதானே அத்தை? அதேதான். சரி வா, அதே மாதிரி ஒரு பைய ரெடி பண்ணி எடுத்துட்டு வரலாம். ம். டேய் மைதா, சொல்லுங்க. ஏண்டா ஒரு கேனை கூட தூக்கிட்டு வர முடியாதாடா? தூக்குடா, தூக்கி போடுற. அனிதா, இந்தா இதை புடி. அந்த பையன் அங்கதான் எங்கேயாவது வச்சிருப்பாங்க. போய் இதை வச்சுட்டு அதை எடுத்துட்டு வா. அத்தை, நான் மட்டும் தனியா வா. நீங்களும் வாங்க. ஏய், என்ன பயம்? போயிட்டு வா. நீங்களும் வாங்க அத்தை. ஏய், நான் யாராச்சும் வராங்களான்னு பாக்குறேன். போ, பயப்படாம போ. ஆமா, எப்ப பார்த்தாலும் என்னைய கோத்து விடுங்க. போ, புலம்பாம. ஏன் அனிதா, இன்னுமா தேடுற? நல்லா பாரு, அங்கதானே வச்சான். அத்தை, நீங்க வேற இருங்க அத்தை. எனக்கே பயமா இருக்கு. பாம்பு கேம் இருந்ததுன்னா? ஷோ, அதெல்லாம் ஒண்ணு இருக்காதுமா. நீ நல்லா தேடு. அத்தை, கிடைச்சிருச்சு. அத்தை, இங்க வாங்கல. ஐயோ, இந்த டிசைன்லாம் பார்க்க செம்மையா இருக்கு. அப்படியே கண்ணை பறிக்குது. இவள ஆமா, ஜுவல்லரி ஷாப்ல போய் நகை எடுக்க வந்திருக்கோம் பாரு. சாவகாசமா உட்காந்து நல்ல டிசைனா பார்த்து எடுக்கிறதுக்கு. மாட்டணும்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும்னே தெரியாது. முதல்ல அந்த பைய அங்க வச்சுட்டு இந்த பைய எடுத்துட்டு வா. ஏய், என்ன இந்த நேரத்துல போய் அலாரம் அடிச்சிட்டு இருக்க? என்னது? இருங்க அத்தை. தூங்குறதுக்கு அலாரம் வச்சு அத்தை. என்னது? தூங்குறதுக்கு அலாரம் வச்சியா? எல்லாரும் எந்திரிக்க தானே அலாரம் வைப்பாங்க. இது என்ன புதுசா இருக்கு? நான் எல்லா டைம்லயும் வைப்பேன் அத்தை. என்ன கொன்றாவியோ. சரி, முதல்ல பைய வச்சுட்டு வா. சரி. டேய் மைதா, என்ன பச்சி? அங்க என்னடா சத்தம்? செல்போன் அடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குதா பச்சி? ஏய், யாருங்க? வா சீக்கிரம் வாங்க. வா. ஏண்டா செல்போன் சத்தம் இங்க எப்படி கேட்டுச்சு? எனக்கு அதான் புரியல பச்சி. இங்க எவனும் திருடங்கடா வந்திருப்பானோ? நீ எதுக்கும் போய் அங்க சுருக்கு பை இருக்கான்னு பாரு. சரிங்க பச்சி. அப்பச்சி, சுருக்கு பை அப்படியே தான் இருக்குது. அப்புறம் என்ன சத்தம்? யார் வந்திருப்பா? சரி, அத அங்கேயே வை. சரி அப்பச்சி. ஏய், யார் அது? ஐயோ, இவங்க வேற இங்கே நிக்கிறாங்களே. மாட்டினா அவ்வளவுதான். சீக்கிரம் போங்க. ஏண்டா மைதா, செல்போன் சவுண்ட் கேட்டுச்சு, ஆனா யாரையும் காணாம. ஏன் பிச்சே, ஒருவேளை ஏதாவது ஒரு பிரம்மையா இருக்குமோ? ஓட்டண்ணா, நல்ல காதுல கேட்டுச்சு, பிரம்ம கிரம்மன்னு கேட்டு. ஏய், யாராங்க கேக்குறேன்ல, மரியாதையா நீங்களா வந்துட்டா நல்லது. யாரோ இருக்காங்க. ஆமா பிச்சி, ஆனா யாரு அவருன்னு தான் தெரியல.
ஏய்! உங்களை நிக்க சொன்னேன். ஓ, இவங்க யாரு? ஏய், வாங்க இங்க.